இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த சயின்டிபிக் வளர்ந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் 22ஆம் நூற்றாண்டில் போய் இப்படி ஒரு பதில் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா அவர் எப்படி தான் விமர்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக இதையும் சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பித்தலாட்டம் என்பதை அரசியல் உணர்ந்தவர்கள் நன்றாக அறிவார். இந்த தேர்தலில் அவர் தோக்க போகிறாருன்றது தெரிஞ்சுக்கொண்டு ஒரு ஊருக்கு ஒரு போய் சொல்கிறார். இந்திய ஒருமைப்பாட்டிலே அக்கறை இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் ஒரிசாவில் போய் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் அங்கே ஒரு பாண்டியன் ஒரு ஆஃபீஸர் சிறப்பாக அந்த அரசாங்கத்தில் பணியாற்றி தமிழ்நாட்டுக்கு பெயர் தேடி கொடுத்துருக்கிறார். அவரை பார்த்து இங்கே ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்று அமித்ஷா பேசுவது இது தமிழர்களை இழிவுபடுத்துவது இல்லையா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ சீஃப் செக்ரட்டரிஸு டிஜிபியாக இருக்கிறவங்களெல்லாம் வடநாட்டை சார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாராவது அப்படி நாங்கள் பேசியிருப்போமா? நாங்கள் தான் ஒருமைப்பாட்டுக்கு தீட்டவர்கள். அது மட்டுமல்ல, பூரி ஜெகநாத் சாமி அவருடைய சாவி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்காரன் வச்சுட்டான்னு எங்களை திருடான்னு சொல்கிறார். ஒன்று மோடிக்கு சொல்கிறேன், வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகும்போது தமிழ்நாட்டை சார்ந்த ராஜாஜி அவரிடத்துல தான் கஜானா சாவி கொடுத்துட்டு போனார். ஆக இந்தியாவினுடைய சுதந்திரத்தை கொடுக்கறது கூட ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நம்பி தான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனான். அப்படிப்பட்ட தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் மோடி பேசுகிறார். இவருடைய கடவுளுடைய அவதாரம் முதல்ல சொன்னார். இப்போ கடவுள் இதுக்காகவே அமிச்சார்ன்றார். அமிச்சிருந்தால் கடவுள்கிட்டே போய் அவர் செட்டில் ஆகிடலாம். இங்கே அவர் இந்திய நாட்டு மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள். அனுப்பிய கடவுளோட போய் அவர் ஐக்கியமாகி கடவுள் பணியை தீவிரமாக செய்யட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.